ஓம் ஈஸ்வரா குருதேவா, ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று நாம் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம். நம் உயிரான ஈசனை எண்ணி ஏங்கி நாம் இந்த உணவின் ஒளியை எழுப்புகின்றோம். ஒவ்வொரு நிமிடமும் குருவான உயிரிடம்தான் வேண்டுகின்றோம். ஆனால் இங்கே ஞானகுரு நமக்கு உணர்த்துவதும் நமது குருவின் பெயரும் அந்த ஈஸ்வரன் தான். ஆக தனக்குள் அந்த உயிரின் நிலைகள் ஒன்றி அந்த உணர்வின் தன்மை தனக்குள் உருவாக்கி குருவின் நினைவை கொண்டு வர வேண்டும். அவர் எப்படி அந்த ஆற்றல் மிக்க சக்திகளை பெற்றாரோ அந்த நிலையை நாம் பெறுவதற்கு அவருடைய நினைவோடு நாம் கலந்து எடுக்க வேண்டும். ஈஸ்வரா குருதேவா என்றால் அவர் பெயரும் ஈஸ்வரா என்றே வருகின்றது. எனக்கு அந்த உணர்வின் தன்மை கொடுத்ததனால் ஈஸ்வரா குருதேவா என்று என் உயிரை எண்ணினாலும் குருவை எண்ணியது போன்றுதான் எனக்குள் இருந்து குருவாக இருந்து அந்த உணர்வின் தன்மை படைக்கப்படும் பொழுது அந்த உணர்வே அவருடைய உணர்வே எனக்குள் குருவாக இருந்தது. ஆக ஈஸ்வரா குருதேவா என்று உயிர் ஈசனாக இருந்து இயக்கி சர்வத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அது உருவாக்கக்கூடிய அந்த சக்தி பெற்ற ஈசனுடன் ஒன்றி இந்த உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி விண் சென்று நாம் குருவாக உலகிற்கு வழிகாட்டியாக வளர வேண்டும். ஏனென்றால் இங்கே நம் உயிரை பற்றிய சில உணர்ச்சிகளை சில உணர்வலைகளை இங்கே ஞானகுரு மாமகர்ஷி ஈஸ்வர குருவருடைய உணர்வை சுட்டிக்காட்டி நாம் புருவ மத்தியில் நாம் உயிரை எண்ணுகின்றோம். ஆனால் அதற்குண்டான உணர்வுகள் என்ன? நமது உயிர் அதற்கு பெயரும் ஈஸ்வரன். அங்கே மெய் உணர்வுகளை நமக்கு வழிகாட்டக்கூடிய குரு மாமகர்ஷி ஈஸ்வரர், அவருடைய பெயரும் ஈஸ்வரன். அவர் இந்த விண்ணிலே ஒளியின் சரீரமாக இருக்கின்றார். சப்தரிஷி மண்டலத்தில் ஒரு அங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்த புவி ஈர்ப்பின் பிடிப்பை கடந்து விண்ணுலகில் என்றும் ஏகாந்த நிலைகள் கொண்டு வாழ்கின்றார். அந்த உணர்வை நாம் இங்கே பதிவு செய்து இங்கே நினைவு கொண்டு வந்து ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் பொழுதெல்லாம் அந்த விண் சென்ற அந்த உயர்ந்த உணர்வை நமக்குள் குருவாக ஏற்றுக்கொண்டால் அந்த வழித்தொடர் நம் புருவ மத்தி வழியாக நமது உயிருக்குள்ளது சிருஷ்டியாகி உயிருக்குள்ளது இயக்க சக்தியாக மாறப்படும் பொழுது நாம் என்றுமே அந்த குருவுடன் இணைந்தே வாழ முடியும். இதை எதற்காக சொல்லுகிறோம் என்றால் விண் சென்ற அந்த உணர்வை நாம் எடுத்து அது நமக்குள் குருவாக வழிகாட்டும் பொழுது நாம் அந்த விண் செல்லக்கூடிய உணர்வை வளர்த்து கொள்ள முடியும். அவர் எப்படி குருவாக இருந்து நமக்கு வழிகாட்டுகின்றாரோ நாம் இடும் மூச்சலைகள் பிறருடைய துன்பங்களை போக்கி பிறருடைய துயரங்களை போக்கச் செய்து அந்த இன்பமான நிலையில் விண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மகா ஞானிகளோடு நம்முடைய மூச்சலைகள் மற்றவர்களுக்கு இடப்படும் பொழுது மற்றவருடைய இருள் சூழச் செய்யும் நிலைகளை மாய்த்துவிட்டு ஒளியின் சுடராக பெறச் செய்ய முடியும். அந்த பெறச் செய்யக்கூடிய தகுதிக்குத்தான் இதை குருநாதர் எனக்குள் இருந்து அந்த உணர்வை குருவாக நின்று என்னை அந்த வழியிலே நடத்தி சென்று எதை நாம் பெறச் செய்ய வேண்டும், எந்த தகுதியை ஒவ்வொருவருக்கும் உருவாக்க வேண்டும் என்று தெளிவாக உணர்த்தினார். பல இன்னல்களோ பல அல்லல்களோ வந்தாலும் அது சேராத வண்ணம் தடுக்க மெய் ஒளியின் தன்மையை நீ எவ்வாறு பெற வேண்டும், எதன் வழி கவர வேண்டும், எதன் வழி இந்த உயர்ந்த உணர்வை எடுக்க வேண்டும் என்று அதற்குத்தான் ஈஸ்வரா என்று புருவமத்திலே எண்ணும்படி உயிரோடு ஒன்றும்படி உயிர் வழி அந்த உயர்ந்த சக்திகளை கவரும்படியாக ஈஸ்வரா என்று சொல்லும் பொழுதெல்லாம் அந்த ஆற்றல் மிக்க சக்திகளை பெறுவதற்குண்டான நிலைகளை ஒரு வயலை பண்படுத்தி நல்ல விதைகளை அதில் விதைத்தோம் என்றால் அது காற்றிலிருந்து உயர்ந்த சக்தியை எடுத்து அது நல்ல முறையில் மகசூல் கொடுப்பது போன்றுதான் ஈஸ்வரா என்று உயிரோடு ஒன்றி மாமகர்ஷி ஈஸ்வராய குருவருடைய அருளால் எல்லா மகர்ஷி நலசக்தி அந்த மெய்ஞானியுடைய சக்தி அது பெற வேண்டும் என்று அந்த மூல வித்தை உங்களுக்குள் பதிவு செய்து நீங்கள் அதை நினைவு கொண்டு வரும் பொழுது அந்த வித்துகள் உங்களுக்குள் ஓங்கி வளர்ந்து அந்த மெய் வழியை பெறக்கூடிய தகுதியை நீங்களும் பெற முடியும். உங்கள் மூலமாக எல்லோரும் பெற முடியும். ஆக மாமகர்ஷி ஈஸ்வராய குருவர் அருளிய அந்த அருஞான வித்தால் நாம் எல்லோரும் அந்த நிலைகள் பெறுவோமே என்றால் இந்த காற்று மண்டலம் சரி இனி வரக்கூடிய விஷத்தன்மையான நிலையிலிருந்தும் நம்மையும் மற்றவர்களையும் அனைவரையும் மீட்கக்கூடிய சக்தியாக நாம் வளர முடியும். ஏனென்றால் எதுவாக இருந்தாலும் இயற்கையில் இனம் இனத்துடன் தான் சேரும். இனம் இனத்தை கவரும், இனம் இனத்தை வளர்க்கும். ஆக மெய்ஞானியுடைய அருள்வழி பெற வேண்டும் என்று நாம் எண்ணும் பொழுது அந்த கூட்டத்துடன் நாம் இணைந்து அந்த ஆற்றல் நமக்குள் பெற்று அதை நமக்குள் வளர்த்து அந்த ஞானிகளும் மகரிஷிகளும் எங்கே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ எந்த விண்ணுலைகளை இன்று சுழன்று கொண்டிருக்கின்றார்களோ அந்த எல்லைக்கு நாமும் செல்ல முடியும். அதை பெறுவதற்குத்தான் இதை உணர்த்துகின்றோம். ஏனால் குருநாதர் அருளிய ஆற்றல் மிக்க சக்தி என் ஒருவனுக்கு மட்டும் சொந்தமல்ல, நம் அனைவருக்குமே சொந்தமானது. ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை, ஒன்றுடன் ஒன்று இணைந்தேதான் செயல்படுகின்றது. சிறு துளியாக மழை பெய்தாலும் அது பூமிக்குள் ஈர்க்கப்படுகின்றது, மறைந்து விடுகின்றது. ஆனால் அது சிறு துளி பெரு வெள்ளம் என்று சொல்வது போல ஏகமாக அந்த துளிகள் ஒன்று சேரும் பொழுது அது அனைத்தும் பெரும் வெள்ளமாக மாறி இந்த பூமி முழுவதுமே செழித்து வாழ அது உதவுகின்றது. இதை போல நாம் அனைவரும் அந்த மெய் வழி பெற்று மெய்ஞானம் பெற்று
மெய்ஞானிகள் உணர்வை நாம் அடிக்கடி ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா என்று அருள் ஒளியாக அருள் வெள்ளமாக நமக்குள் பெருக்க பெருக்க நம்மை அறியாத ஆட்டி படைக்கும் துன்பங்களையும் தீமைகளையும் பல கொடிய தீமை அதாவது நோய்களையும் இருள் சூழச் செய்யும் உணர்வுகளையும் நாம் மாய்த்துவிட்டு மெய்ஞானிகளுடைய அருள் வழியில் நாம் அருள் வெள்ளமாக சென்று அடைய முடியும். ஆக மெய் வழியில் மெய் ஒளியின் தன்மை பெறும் அந்த ஆற்றல் மிக்க சக்தியை நாம் அனைவரும் பெற முடியும். ஆகவே நீங்கள் உங்களை நீங்கள் நம்புங்கள். உங்கள் அனைவருக்குள்ளும் அந்த ஆற்றல் தகுதி கொண்டு அந்த சக்தியின் துணை கொண்டு அந்த மகா ஞானிகள் பெற்ற அந்த உயர்ந்த சக்திகளை நாம் அனைவரும் பெற முடியும். இது எல்லோருக்குமே சாத்தியமானதுதான். ஆக மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவருடைய உணர்வுகளை நமக்குள் குருவாக ஏற்று ஈஸ்வரா என்று சொல்லும் பொழுதெல்லாம் புருவமத்தில எண்ணும் பொழுதெல்லாம் ஞான குருவை எண்ணி மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை எண்ணி சகல மகரிஷிகளையும் எண்ணும் பொழுது அவள் விண் சென்ற உணர்வுகள் நமக்குள் ஓங்கி வளர ஏதுவாகின்றது. நம் மூலமாக அனைவருக்கும் அந்த விண் செல்லக்கூடிய பாதையை நாமே வகுத்து கொள்ள அவர்கள் வழிவகுக்க செய்யக்கூடிய ஆற்றலாக அது அமைகின்றது. அதை இதைத்தான் நமது குரு நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். அது என் சொல் உங்களை நல்வழிப்படுத்துவது போன்று உங்கள் சொல் மற்றவர்களுக்கு இந்த மெய்வழிக்கு அழைத்துச் செல்லும் நிலையாக ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் என்று இந்த உபதேசத்தின் வாயிலாக நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.